கோவை மருதமலை வனப்பகுதியில் காயத்துடன் கண்டறியப்பட்ட பெண் யானைக்கு 2வது நாளாக வனத்துறையினர் சிகிச்சை அளித்து வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் தென்னிலவன் இணைகிறார். தென்னிலவன், விவரங்கள். நிச்சயமாக. அதாவது மருதமலை வனப்பகுதியில பாத்தீங்கன்னா உடல்நலக்குறைவால் கண்டறியப்பட்ட பெண் காட்டு யானைக்கு 2வது நாளாக இன்று சிகிச்சை அளிக்கும் பணி பாத்தீங்கன்னா கிரேன் மூலமாக அந்த நிற்க வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 நிமிடங்களாக போராடி வனத்துறையினர் மற்றும் கால்நடை குழுவினர் இணைந்து வச்சிருக்கிறாங்க. அருமையான கிருமிநாசினி சத்துள்ள அந்த மருந்துகள் வழங்கப்பட்டது. மேலும் 10க்கும் மேற்பட்ட பாட்டில்கள் குளுக்கோஸ் வழங்கப்பட்டது. தற்சமயம் பாத்தீங்கன்னா வெற்றிகரமாக அந்த யானையானது நிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பாத்தீங்கன்னா 2 நாட்களாக அந்த கீழே அந்த தாயை சுற்றி வந்த அதன் 4 மாத ஆண் யானை குட்டி தற்போது யானை நிற்க வைக்கப்பட்ட பிறகு தற்போது அந்த தாய் யானையிடம் போய் சென்று அதனை நம்ம நேரிலேயே பார்க்கலாம். அந்த நிகழ்ச்சியான காட்சியை தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 2 நாளாக கடுமையாக அந்த உடல்நல பாதிக்கப்பட்டு போராடி கொண்டிருந்த காட்டு யானைக்கு தற்போது வனத்துறையினர் மற்றும் கால்நடை மருத்துவர் குழுவினர் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில தற்போது வெற்றிகரமாக அந்த யானை நிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த யானை கண்காணிக்கப்பட்டு அடுத்த கட்ட சிகிச்சைக்கான நடவடிக்கைகள் மருத்துவர் குழுவினர் எடுத்துட்டு வராங்க. வேறு ஏதேனும் காரணம், அதாவது உடல்நலத்துல நுரையீரல் தொற்றோ அல்லது வேறு ஏதும் காரணம் இருக்கிறதா என்பது குறித்து தான் தற்போது கால்நடை மருத்துவர்கள் ஆய்வு மேற்கொண்டு வராங்க. தற்சமயம் பாத்தீங்கன்னா 2 நாட்களாக படுத்திருந்த யானை கிரேன் மூலமாக வெற்றிகரமாக நிற்க வைக்கப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.